இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே வீடியோ வந்துட்டு நல்லா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தாலி பிரித்து கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, அம்மா நான் வேறு அங்கே ஸ்டேஷன் போகணுமா, கொஞ்சம் நேரம் தான் பெர்மிஷன் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ வேறு இருளை, இது என்ன உங்களோட ஃபங்க்ஷனுக்காகவா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட தாலியை காப்பாற்றணும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயா நீ என்ன ஆகுன தாலின்னு சொல்லிட்டு சரி சரி வேலை பறி அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்ல, நானே இசைக்கு போய் மஞ்சக்கயிறு வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிட்ட நடக்கிறாங்க. போனதுமே அத்தை நீ சொன்ன மாதிரியே கண்டிப்பாக அண்ணன் எல்லாரும் வருவாங்களா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு கண்டிப்பாக வருவாங்க, நான் சொன்னது என்னைக்காவது நடக்காமல் இருந்திருக்கா, கண்டிப்பாக அண்ணனோட உன்னை சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்ல, அண்ணன் இல்லாமல் நானாக இருந்ததே கிடையாது, முக்கியமாக என் அக்கா தங்கச்சிகள் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா, இப்படி தனிமரமாக ஆயிட்டேனே, என் அண்ணன் வந்துட்டு என்னை பார்த்து எப்படி கொதிச்சு போகுதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இல்லை அழுகாதல இசைக்கு, நான் தான் சொல்கிறேன் உங்கள் அண்ணன் உங்கள்கூட பேசுவான்னு, என்ன பொம்பளைங்க அப்படி வர வாங்கி வந்திருக்கோம், நம்மளா நாற்று பயிர் மாதிரி ஒரு இடத்துல நாத்தா முளைப்பை இன்னொரு இடத்துல வளருவோம்லே, அதாண்டே நமக்கு வந்துட்டு விதிச்ச விதி, சரி விடு, கண்டிப்பாக எல்லாரும் உன்னை பார்த்து பேசத்தான் போகிறாங்க, வரி உன்னோட கண்ணீரை வந்துட்டு உங்கள் அண்ணன் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்ல, அப்போ சிவபாலன் வர்றாரு, அண்ணி நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அத்தான் கண்டிப்பாக பேசிடுவாங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் அண்ணன் மட்டும் இப்போ பேசலைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான், நான் வந்துட்டு இங்கேருந்து போகிறதுக்குள்ளே செத்து தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பிடுறேன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சோகமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைடு சண்முகத்தோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க அப்பா இறங்கினதுமே, அப்பா முருகா உன் மேலே பாரத்தை போட்டு தான் எல்லாம் பண்ணுறேன், எப்படியாவது காப்பாற்றிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்க்க, ஆமாம் மாலை யார் போடணும், நீயா பொண்ணுமா இல்லை இவங்க போட்டுவிடுவாங்களா அப்படின்னு சொல்ல, ஏழை நானே தாலே போட்டுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ வீட்டிலே போட வேண்டியதுன்னு எதுக்கு இவ்வளோ தூரம் கோயிலுக்கு இழுத்துட்டு வந்துருக்கு நீ அப்படின்னு கேட்க, இங்கே பாரல அதெல்லாம் வீட்டில் ஏனோ தானே செய்யக்கூடாது, இவ சாமி முன்னாடி வச்சு வேண்டி தருவாவோ அதைத்தாலே செய்யணும் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க. அதான் இசைக்கு வந்துட்டு சண்முகத்து முன்னாடி வந்துடக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக காட்டு அவளை கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேண்டிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி எல்லாருமே நின்று பேசிட்டு இருக்கும்போது ஜோசியர் வராரு. ஜோசியர் உனக்கு ஒரு வேலையே இல்லையா, வீட்டில் என்னத்தையாவது ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நான் என்ன குண்டை தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ தான் என்ன எனக்கு கண்டு இருக்கு இந்த தாலி பிரிச்சு கொடுக்க நடக்கணும்னு சொன்னேன் அம்மல அப்படின்னு சொல்ல, ஐயோ நானும் அதெல்லாம் சொல்லவே இல்லை, இப்படி ஒரு பரிகாரம் கிடையவே கிடையாது, நான் ஒன்றும் அப்படி டுபாக்கூர் சாமியார் கிடையாது அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது, பாக்கி என்ன இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியாலே உங்கள் அம்மா என்ன வேலை பார்த்துருக்கா அப்படின்னதும் பாண்டியம்மா சொல்கிறாங்க, ஆமாம் அவன் பொண்டாட்டி லேசப்பட்ட ஆளு கிடையாது, அவளோட பிளான் வழியே போய் அவளை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி சொல்ல, இப்ப வேணா பாரு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் கூடி பேசிக்கிறவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் அந்த திக்கம் இசைக்கு வந்துட்டு அவங்க அண்ணனை பார்த்துடுறாங்க. அத்தை எல்லாருமே வந்திருக்காங்க, நான் பேச போறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ கொஞ்சம் பொறுத்துரு, உடனே பேசினேன்னு வச்சுக்கோ எல்லா பிளானும் கெட்டு போயிடும், நானே அண்ணனை சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும், ஆனால் கொஞ்சம் காத்துட்டு அப்படின்னு சொல்லி இசைக்கு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அடுத்து அவங்க அண்ணனும் பாக்கியமும் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஏழை எப்படியோ நான் கூட்டு வந்துட்டேன், ஆனால் எந்த பிரச்சனையும் நடக்காம நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அண்ணே அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுனே, இசைக்கும் நம்ம சண்முகத்தை எப்படியாவது இன்னைக்கு ஒன்று சேர்த்து வச்சு தானே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, அதை நம்பி தான் நானும் வந்திருக்கேன், ஆனால் என்ன இசைக்கு நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இன்னுமே சண்முகத்துக்கு இசைக்கு மேலே உள்ள கோபம் போகவே இல்லை, வீட்டில் யாராவது இசைக்கு பேர் எடுத்தாலே மாங்குன்னு போட்டு வைரான், அவனை வந்துட்டு எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலானே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட, எப்பா நீ சொல்கிறது சரியாக இருக்குது, அம்மையை பார்த்தியா இப்படி பேசிட்டு போகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன் இல்லை இத்தனை வருஷம் அவள் கூட சேர்ந்து வாழ்கிறேன், அவள் புத்தி எனக்கு தெரியாது, அவள் என்ன முட்டாளாக்க பார்க்கா, ஆனால் நான் முட்டாள் கிடையாது, அவன் முட்டாள்னே தெரியாமல் முட்டாள் எப்படி போகுதுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, நான் சொல்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ ஒரு பெரிய பிளான் சொல்கிறாரு. இங்கே பாரு இதை மட்டும் மறந்துடாத, இசைக்கு கண்ணு முன்னாடி அவங்கிட்ட நீ அடி வாங்கு, இசை போய் பார்க்காதப்போ அவனை என்ன வேணா அடி, இங்கே பாரு இசைக்கியும் சண்முகமும் சேராமல் இருக்கிற வரைக்கும் தான் உன் உசுருக்கு உத்தரவாதம், ஏன் உசுருக்கு உத்தரவாதம், ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு வையி, நம்ம சும்மா அப்படி தொட்டாலே ஐயோ அடிச்சிட்டானேன்னு போய் அண்ணங்கிட்ட விழுவாமே, நம்மளை மாறி மாறி அடிச்சே கொன்றுவாளே, அதனால ஒரு ரெண்டு பேரும் சேரே விட்டுறக்கூடாது, நாதி எடுத்து போய் இருந்தால் தான் நம்ம காலுக்கடியில் எடுப்பா அந்த இசைக்கு அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க கூட இருக்கணும் ஒரு சொட்டை சொல்லுது, ஐயாவுக்கு வந்துட்டு அடி கொடுக்குறது தான் பிரச்சனை, வாங்குறது நல்லா வாங்கிடுவார், ஆக்ட் பண்ணிடுவார் சூப்பராக அப்படின்னு சொல்ல, எப்பா இங்கே ஒரு சாவுல போது இவனுக்கு உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஏழை நீ அமைதியாக இல்லை ஏழை இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இசைக்கு வந்துட்டு கனி வீராவெல்லாம் பார்த்து கட்டி பிடிச்சு அழுது ஃபீல் பண்ணுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது.